இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Can I dance with you? நமக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 7 வருஷத்துல நான் என் வாழ்க்கையில யாரையாவது உயிருக்குயிர காதலிச்சேன்னா, பைத்தியக்காரத்தனமா காதலிச்சிருக்கேன்னா, அது நீ மட்டும்தான். மிஸ்ஸஸ் ராதிகா யுவன், உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் டபுளாக முயற்சி பண்ற, உன்னோட எல்லா சோகத்தையும் பாதியா குறைக்க முயற்சி பண்ற. உன் மேல நான் அதிக அளவுல நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, என் மனைவி என் கூட மட்டும்தான் இருப்பா, எப்பவும் ராதிகா யுவனா மட்டும். But I was wrong. I was absolutely wrong. நீ எப்பவும் ராதா மோகனதை இருக்க விருப்பப்படுறல? உன்னோட மனசு எப்பவும் அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் துடிக்கொண்ட. அதனாலதான் நீ அங்க போய் அடுப்புல கிண்டிக்கிட்டு இருந்த. சீரியஸா எனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆக்சுவலி இருக்கு. நான் ஏன் போய் சொல்லணும்? யாராவது வலுக்கட்டாயமா என் குடும்பத்துக்குள்ளயும் என் காதலுக்குள்ளயும் வலுக்கட்டாயமா நுழைய முயற்சி பண்ண எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் ஐ அக்செப்ட். அவங்க என் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணதும் இல்லாம என் பாட்டியோட உயிர் எடுத்திருக்காங்க. இறந்தது என் பாட்டை. அவங்களே இவங்க கொன்னே போட்டாங்க. யுவன், அவங்க பக்கம் தப்பு இல்ல. உங்க பாட்டிய அவங்க கொலை பண்ணல. ராதிகா, உன்னோட இந்த பிரம்ம இருக்குல்ல, அதை இப்ப நான் போக்குறப்பா. அவங்க பாட்டிய கொலை பண்ணல யுவன். சரி, இதை பாரு. அதோ தெரியற அளவும் குஷி. இறங்குறா பாரு. கொலை பண்ணிட்டு எப்படி போறா பாரு. இந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஏய், நீ ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? ஏன் இந்த ஃபுட்டேஜ் நீ முன்னாடியே பாத்துட்டியா? இல்ல, ஃபுட்டேஜ் திருடினதே நீதானா? கண்மூடித்தனமா யாரையும் நம்ப கூடாதுல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா ஃபுட்டேஜுக்கும் 2 காப்பீஸ் இருக்கும். அதை மறந்துட்டியே. ஒன்னு ஹார்ட் டிரைவ்ல இருக்கும், இன்னொன்னு கிளவுட் டிரைவ்ல இருக்கும். நீ வந்து போய் ஹார்ட் டிரைவை திருடிட்டு, ஆனா கிளவுட் டிரைவ். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? உன் மேல உயிரியே வச்சேன். பைத்தியக்காரத்தனமா காதலிச்ச, அளவு கடந்த நம்பிக்கை வச்சேன். ஆனா என் மனசை உடச்சிட்டே ராதிகா. உயிரை குறான்னு கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். ஆனா என் இத்தனை வருஷ காதலை தூக்கி எரிஞ்சிட்டு என் எதிரிக்கு துணையா போய் நின்னுகிட்டு இருக்கீங்க. ஏன் ராதிகா? யுவன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நினைக்கிற யோசிக்கிற எல்லா டைமும் ஓவர். இனி ஸ்ட்ரைட்டா அரெஸ்ட் தான். என்ன? குஷி அரெஸ்ட் ஆகணும்ல, மர்டர் பண்ணிருக்காளே. அப்பதானே நம்ம பாட்டியோட, சாரி, என் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, தப்பாயிடும். பாதிக்கப்பட்டது நான் தான். இல்ல,
அடே பாவி, ஒளிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணவ ஒரு நல்ல இடமா ஒளிஞ்சு கூடாதா போய் புதர்ல ஒளிஞ்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் பேசாம என் கேங்ல சேர்ந்துற. நானே ட்ரைனிங் தரேன், ஆன்லைன் கிளாஸ். என்னாச்சு 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 என்னாச்சு? இந்த மாதிரி பயப்படுறதுக்கு அடிக்கடி நீ பழகிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அடிக்கடி தினம் பயந்து பயந்து சாகணும். வசமா மாட்டினதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஹலோ, போலீஸ் வந்திருக்காங்கம்மா உன்னை வெல்கம் பண்றதுக்கு. வெரைட்டி அடி விழ போகுது. மண்டே அன்னைக்கு கன்னத்துல ஒரு ஆற. டியூஸ்டே உனக்கு பெல்ட் அடி உண்டு, வெட்னஸ்டே உனக்கு லீவு. தேர்ஸ்டே தான் முட்டி மலியே அடிப்பாங்க. ஃப்ரைடேல முதுகு பழுக்கம். சாட்டர்டே சண்டே என் சொல்ல குட்டிக்கு ஹாலிடே. குழந்தைக்கு கார்ட்டூன் காட்டுவாங்க. ஓகே, இப்ப கூட உனக்கு சிரிப்பு வருதுல்ல? இந்த சிரிப்பு இனிமே இருக்காது. நான் ரொம்ப மோசமானவமா, உனக்கு தெரியாதுல்ல? ஓ சிரிப்பு எப்படின்னா, தெரு தெருவா நான் தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆளு கடைசியில என் வீட்டு பின்னாடியே உட்காந்துருக்கான். இப்போ என்ன ஆகுனா, இந்த மழை காலத்துல போலீஸ்காரங்களுக்கு கூட இங்க அங்கன்னு ஓட பிடிக்காத. அவங்களுக்கே கடுப்பாகும். நீ இங்கே இருக்கிறது நல்லதா போச்சு. ஹீரோ ஆகுனால உனக்கு உன நான் ஆகிற ஹீரோ போலீஸ்காரங்க முன்னாடி இதோ இப்ப கூப்பிடுறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், இங்க வந்து